You're watching Beep Tech with me Sundar, and in this video we're gonna see. Hey, நிறுத்து. யாருக்குமே வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசினா யார் பாப்பா? நீ சரி போயிட்டு வர மாட்டே, நான் பார்த்துக்கிறேன். Hey guys, you're watching Beep Tech. Hey guys, நீங்க பார்த்துட்டு Beep Tech. So இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Amazfit View. இந்த வாட்சோட ஃபுல் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Let's get started. ஓகே, இந்த வாட்சை பத்தி பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஓகே, அன்பாக்சிங் அவ்வளவுதான். ரொம்ப பெரிய அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. வெறும் உள்ள இருந்தது ஒரு சார்ஜர், யூசர் மேனுவல், வாட்ச், அவ்வளவுதான். ஓகே, அன்பாக்சிங் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பில் குவாலிட்டி. ஸோ இந்த பில் குவாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ராப் குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது அண்ட் வெயிட் லெஸ்ஸா இருக்குது வாட்ச். ஸோ கையில போடும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வாட்ஸ்க்கான சார்ஜர். இது உள்ள இருக்க அந்த 200 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு. ஸோ 200 mAh சொல்லிட்டு ரொம்ப கம்மியாலாம் பார்க்காதீங்க. ஒரு வாட்சுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ஒரு 40 நாள் வரைக்கும் ஒரு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு 30 நாள் மேலேயே வருது சார்ஜ். ஓகே, அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் இருக்குது அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா போக்கோ பின்ஸ் அண்ட் அது மேல ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. ஸோ இது தவிர்த்து ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே எடுத்தீங்கன்னா ஒரு 1.3 இன்ச்லாம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வேற லெவல்ல இருக்குது அண்ட் டச் ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலா இதோட பில் குவாலிட்டின்னு பார்க்கணும் அவள் தான். ஸோ இதோட சாஃப்ட்வேர், ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டு போன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமா தான் இருக்குது. சில டைம் சிங்க் ஆக மாட்டேங்குது. நம்ம இதோட டயல் மாத்தோம்னா அது சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு அந்த சாஃப்ட்வேர்ல. மேபி ஸ்டார்டிங்கிறதுனால அப்படி இருக்கலாம். இதை தவிர்த்து இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும். ப்ளூடூத் 4.0 கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ நீங்க தண்ணிக்குள்ளே போடலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உங்க டைம் காட்டும், கீழே உங்க ஸ்டெப்ஸ் காட்டும். இது தவிர்த்து வேற டயல்லாம் இருக்குது, நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ சீக்கிரம் சிங்க் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் இதை ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸோ அலிபே வரும். அலிபே இதுக்கு தான் மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சைனால ஓரளவுக்கு ஃபேமஸான ஆப். ஸோ அதனால அங்கே இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது தவிர்த்து மேலே கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா டிஎன்டி மோட் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ சார்ஜ் காட்டும். அண்ட் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போதைக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை. அண்ட் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஸ்டெப்ஸ், ஹார்ட் ரேட், அது எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு கேலரி பர்ன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் காட்டும். ஆக்டிவிட்டி, ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், வாக்கிங், ஆக்டிவிட்டி ஹிஸ்டரி அண்ட் ஆக்டிவிட்டி செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெதர். ஒரு நாளைக்கு இல்லைங்க, அந்த ஒரு வாரத்துக்கான வெதர் காட்டுது. கூகுளே தப்பா தான் காட்டுது. இது எப்படி காட்டுறது எனக்கு சத்தியமா தெரியல. அடுத்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா அலிபே திருப்பி. ஸோ அதுக்கடுத்து அலாரம், உங்க போன்ல இருக்க அலாரம் தான். ஸோ இங்கே வைப்ரேட் ஆகும். தனியாக அந்த ஸ்பீக்கர்ஸ் இதுல கிடையாது. அண்ட் அடுத்து வந்தீங்கன்னா டைமர். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் அப்படின்னா கவுண்டர் எது வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்பஸ். ஸோ ஜென்ரலாக காம்பஸ் என்ன பண்ணுமோ அதான். அதுக்கடுத்து செட்டிங்ஸ் உள்ள வந்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ். ஸோ இது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுல டிஃபால்ட்டா இருக்கிறது 2 வாட்ச் ஃபேஸ் தான். ஸோ மற்ற வாட்ச் ஃபேஸ்லாம் நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா உங்க போன்ல இருந்தா நீங்க மாத்திக்கணும். லாங் பட்டன் பிரஸ். ஸோ இந்த சைடில் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்க ஆக்டிவிட்டி நீ சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் டிஃபால்ட்டா. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பிரைட்னஸ். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் தான் இருக்குது, வேணா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் டிவைஸ், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபோனை ரிங் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அபவுட்ல போனீங்கன்னா இதோட வெர்ஷன்லாம் காட்டும். ஸோ ப்ளூடூத் அட்ரஸ் அதெல்லாம் காட்டும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஃபேக்டரி செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க புது ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்க டோட்டல் ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதான். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வைப்ரேட் ஆகும். ஸோ ஹார்ட் ரேட் சென்சார் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குது. ஸ்டெப்ஸ் கவுண்ட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கலாம் சொல்ல மாட்டேன். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த் இல்லை. ஸோ அப்படின்னா பிரைஸ் ரேஞ்சுன்னு கேட்டீங்கன்னா 5500 கொடுக்குறாங்க இது. ஸோ 5500 ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட் பேண்ட் என்னெல்லாம் வேலை செய்யுமோ அந்த வேலை மட்டும் தான் செய்யுது. ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. ஸ்மார்ட் பேண்ட்ல டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓகே,
பேட்டரி லைஃப் ஆனால் நல்லா இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மற்றபடி ரொம்ப பெருசாலாம் சொல்லிக்கிறது இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளான லாங் பேட்டரி லைஃப் இருக்க வாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இதை பற்றின வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.